ஒரு பெண் ஆரம்பத்துல இருந்து தன்னையும் அசிங்கப்படுத்திட்டு இவ்வளவு ஸ்டபானா போராடுறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கமான விஷயமா இருக்கு. இன்னொன்னு புதுசா இப்ப ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, என்ன மிரட்டி தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இல்லையா? அப்படி மிரட்டி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னு அவர் சொன்னாருன்னா அதை இவர் ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இவங்க இவ்வளவு எவிடன்சஸ் எல்லாமே கொண்டுட்டு வராங்க ஒண்ணு. இன்னொன்னு சொல்ற மாதிரி ஸ்ருதி அவங்களை வந்து முதல்ல எல்லாம் விக்டிம் ரோல்ல தான் வச்சிருந்தாங்க இல்லையா? இப்ப அன்னைக்கு வந்துட்டு மகளிர் ஆணையத்துக்கு அவங்க ஹஸ்பண்டோட கை கோத்துட்டு வந்ததா இருக்கட்டும், என்னது யுனைடடா இருந்து வில் ஃபேஸ் த வேர்ல்டுன்னு சொல்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே போடும்போது அவங்க ஒரு பக்கம் போஸ்ட் போடும்போது இது நிறைய கேள்விகள் எழுப்புது ஆக்சுவலி இந்த இடத்துல. ஏன்னா வந்துட்டு அவங்களும் தெரியாம ஏமாந்துருக்காங்களா? ஓகே, சரி ஹஸ்பண்ட் அச்சன் கூட சப்போர்ட்டிவா நிக்கிறாங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் அங்க மாதம்பட்டி அவர்களே சொல்லும், ரங்கராஜ் அவர்களே சொல்லும் போது 2 குழந்தைங்க இருக்காங்க. குழந்தைங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு அவங்க லைஃப் ஸ்பாயிலடா அசிங்கம்ன்ற யோசிக்கும் போது இங்கேயும் ஒரு குழந்தை இருக்குல்ல. ஜாய் கிறிசல்டா நோக்கி நீங்க நிறைய விஷயங்கள் வைக்கப்படுது இந்த இடத்துல இல்லையா? அவங்க முதல் திருமணம் கிடையாது, 2வது திருமணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம். இட் இஸ் அவர் பர்சனல் லைஃப். என்னதெல்லாம் அவங்க ப்ராப்பரா டிவோர்ஸ் வாங்கிட்டு தான் இந்த கல்யாணத்துக்குள்ள போயிருக்காங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, அவர் ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்கேன்னு சொல்லி தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதை நம்பி நான் ஏமாந்துட்டேன்றது அவங்களோட விஷயம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் நான் ஏமாற்றவே பட்டிருக்கேன்னு தெரியும். 2ல இருந்து 3 தடவை கருக்கலைப்பும் செஞ்சிருக்கேன்னு வேற சொல்லியிருக்காங்க. சொல்லி இவ்வளோ அலிகேஷன்ஸை இங்க மேல வைக்கிறாங்க இல்லையா? ஸோ வைக்கும்போது இது ஒரு கட்டத்துக்கு மேல தான் தெரிய வரும். ஸ்ருதி அவர்கள் இங்க என்ன ரோல் ப்ளே பண்றாங்க அப்படிங்கிறதே நம்ம எல்லாருக்குமே.